குஜராத்தை குறிவைத்து பாகிஸ்தான் தாக்குதல் நடத்துவதால் கட்ச் மாவட்டத்தில் மின்சாரம் துண்டிக்கப்பட்டிருக்கிறது. குஜராத்தை குறிவைத்து பாகிஸ்தான் 10 ட்ரோன்களை ஏவி தாக்கியதாகவும் தகவல் வெளியாகியிருக்கிறது. இதனால் கட்ச் மாவட்டத்தில் மின்சாரம் துண்டிக்கப்பட்டிருக்கிறது. குஜராத்தை நோக்கி அனுப்பி வைக்கப்பட்ட 10 ட்ரோன்களையும் இந்திய ராணுவம் தாக்கி அழித்ததாகவும் தகவல் வெளியாகியிருக்கிறது. குஜராத்தை குறிவைத்து பாகிஸ்தான் தாக்குதல் நடத்துவதால் கட்ச் மாவட்டத்தில் மின்சாரம் துண்டிக்கப்பட்டிருக்கிறது. பாகிஸ்தான் 10 ட்ரோன்களை ஏவி குஜராத்தை குறிவைத்து தாக்கியதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. 10 ட்ரோன்களையும் இந்திய ராணுவம் தாக்கி அழித்ததாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கட்ச் மாவட்டத்திற்கு உட்பட்ட பகுதிகளிலிருந்து மக்கள் யாரும் வெளியே வர வேண்டாம் என அதிகாரிகள் உத்தரவு பிறப்பித்திருக்கின்றனர். குஜராத்தை குறிவைத்து பாகிஸ்தான் தாக்குதல் நடத்துவதால் கட்ச் மாவட்டத்தில் மின்சாரம் துண்டிக்கப்பட்டிருக்கிறது. குஜராத்தை குறிவைத்து பாகிஸ்தான் தாக்குதல் நடத்துவதால் கட்ச் மாவட்டத்தில் மின்சாரம் துண்டிக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜகுமரன் வழங்க கேட்கலாம். ராஜகுமரன், வணக்கம். அங்கு என்ன தற்போது சூழல் நிலவி வருகிறது? விவரங்களை சொல்லுங்கள். 3 மணி நேரங்களை கடந்திருக்கின்றது இன்றைய இரவில் பாகிஸ்தான் நடத்தி வரக்கூடிய தாக்குதல். கட்ச் மாவட்டம் என்பது குஜராத்தில் இருக்கக்கூடிய அந்த பகுதியை மையப்படுத்தி இருக்கக்கூடிய ஊர்களை குறிவைத்து பாகிஸ்தான் 10 ட்ரோன்களை ஏவி இருக்கின்றது. ஏற்கனவே நேற்றைய தினம் குஜராத்தினுடைய கட்ச் பகுதியை நோக்கி ஏராளமான ட்ரோன்கள் பாகிஸ்தானால் ஏவப்பட்டிருந்தன. இன்றும் கிட்டத்தட்ட 10 ட்ரோன்கள் ஹச்சை மையமாக வைத்து குஜராத்தை நோக்கி ஏவப்பட்டிருக்கின்றன. எனவே முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக அந்த பகுதியிலே மின்சாரம் தடை செய்யப்பட்டிருக்கின்றது. என்றால் மின் விநியோகம் இருக்கும் பொழுது எளிதாக அவர்கள் இலக்குகளை கண்டறிந்து தாக்குதல் நடத்திவிடக்கூடும். தொழில்நுட்பங்கள் நிறைய மேம்பட்டு விட்டன. எல்லா போர் விமானங்களிலும் நவீன தொழில்நுட்பங்கள் இருக்கின்றன, செயற்கைக்கோள் படங்கள் இருக்கின்றன. தாக்குதல் நடத்துவதற்கு முன்பாகவே அந்த இலக்குகளை தீர்மானித்து விட்டு வந்துதான் தாக்குதல் நடத்துகின்றார்கள். அப்படி இருக்கும் பொழுது மின்சாரத்தை நிறுத்துவதால் எப்படி போர் தளவாடங்களுக்கு வரக்கூடிய இடம் என்ன என்பது தெரியாமல் போய்விடும் என்றெல்லாம் கேள்வி எழுப்பப்பட்டாலும் போரியல் வல்லுநர்கள் சொல்லக்கூடிய தகவல் பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.